எரிச்சப்படாமல் செய்கிற பாரு. தேர்ட் யூனிட்டுக்குள்ள யூனிட் எக்ஸசைஸ். சரியா? திருப்பி சொல்கிறேன், நீங்கள் எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த நான் எழுதுகிற மாதிரி நீங்களா எழுதி பாருங்க. ஃபஸ்ட்டு இது ரெண்டே எடுத்துக்கோ தம்பி ராஜா. சொல்யூஷன் போட்டு 1/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு இதை எடுத்துக்கோ, ஒய் மைனஸ் இசட். ரைட்டா? அது அங்கிட்டு இருக்கட்டும். எத்தனை 4 இருக்கா 3 இருக்காடா? 1 2 3 4 இருக்கா? ஆறு முடியாது. டேய் கவனிச்சுக்கோ, 4 இருக்குடா, அப்போ எடுக்க முடியாது. டேய் தம்பி, இதில் XY இருக்கு, இந்த XZ இதில் கம்பேர் பண்ணிக்க. சரியா? 1/3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z. இதுலேருந்து ஒரு இது ஃப்ரேம் பண்ணிக்க. அடுத்து இது ரெண்டையும் ஃப்ரேம் பண்ணு. ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z. இது ரெண்டையும் கரெக்ட் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கொண்டு வா. கடைசியாக இது ரெண்டையும் பார்த்துக்குவோம். ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணு. பொறுமையாக நிதானமாக பண்ணிக்க, அவசரப்படாத. என்ன செய்யலாம் யோசி. முதல்ல மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறவா. 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2z. சரியான்னு பார்த்துக்கோ. இங்கே வந்து 1/3 இருக்கு, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் மைனஸ் 5வா, மைனஸ் 5. என்ன செய்யலான்னு பாரு. 3ஆல் மல்டிப்ளை பண்ணவா, இல்லை 3யை கிராஸில் கொண்டு போகணும். இங்கே மல்டிப்ளைல எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5 ஈக்குவல் டு 3 இன்ட்டு டிவைட் இருந்தால் அங்கே மல்டிப்ளை ஆயிரும். 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2z உள்ள மல்டிப்ளை பண்ண முடியும். 27 மைனஸ் 3x மைனஸ் 6z எக்ஸ் ப்ளஸ் ஒய் மைனஸ் 5. ஒன் சைடாக கொண்டு வா. பெரிய கணக்கு பார்த்துக்கோ, நம்ம தான் செய்யணும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3z, சாரி 3x ஆடா, எக்ஸ் ப்ளஸ் நம்பர் அங்கிட்டு கொண்டு போவோம். 27 ப்ளஸ் 5. புரியுதான்னு பாரு. ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோ. ரெண்டு ஆட் பண்ணா 4x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 1. புரியுதான்னு பாரு. பொறுமையாகத்தான் செய்யணும். அதுதான் உன்ட்ட சொல்லிகிட்டே இருக்கேன், பொறுமை வேணும் அப்படின்ட்டு. இதில் மைனஸ் உள்ள ஓப்பன் பண்ணி விடு. மைனஸ் ஒய் மைனஸ் இசட் 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2z. ஒன் சைடாக கொண்டு வா. எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் இசட் ப்ளஸ் 2z ஈக்குவல் டு, புரியுதான் பாரு. மைனஸ் எக்ஸ் இங்கிட்டு வந்தால் ப்ளஸ் எக்ஸு, மைனஸ் 2z வந்தால் ப்ளஸ் 2z. இடையில உள்ள இந்த ஒய் இந்த தான் இருக்குது, அந்த இடையில உள்ள இசட்டு இந்த தான் இருக்குது. சரியா? பொறுமையா. எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், ஒய்யும் அப்படியே இருக்கட்டும். இசட் ரெண்டையும் கழிச்சோம்னா ப்ளஸ் இசட் தானே, 2. ரெண்டாவது ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுவோம், அவசரப்படாத. மூணாவது அது ரெண்டு எடுத்துட்டு வா. எது ரெண்டுடா தம்பி? 2x மைனஸ் 11. சரியா? கரெக்டாக சொல்லு பார்த்தேன். 2x மைனஸ் 11 ஈக்குவல் மைனஸ் 9 இன்ட்டு 9 மைனஸாடா, 9 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2z. வெரி குட். இப்போ 2x மைனஸ் 11 ஈக்குவல் டு 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2z. இது இங்கிட்டு கொண்டு வா, இது இங்கிட்டு கொண்டு வா. 2x ப்ளஸ் 2z. பார்த்துக்கோ. இப்போ ரெண்டு ஆட் பண்ண என்ன ஆகும்? 3x ப்ளஸ் 2z. 3ஆடா? சரி. இப்போ இதில் ஏதோ ஒன்று காணாம் தெரியுதா? அப்போ அது ரெண்டில் ஒய்யை கேன்சல் பண்ணு. எது ரெண்டில்? 1 2 எடுத்து 4x ப்ளஸ் 6y வெறும் ஒய்யாடா ப்ளஸ் 6z ஈக்குவல் டு 32. இது வந்து ஃபஸ்ட்டா? சரி. இந்த செகண்ட் என்ன இருந்துச்சு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 9. எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 9. இது செகண்டு. சைனை சேஞ்ச் பண்ணிக்கோ. மைனஸ் சேஞ்ச் பண்ணோம்னா மைனஸ் மைனஸ், இது ரெண்டு அடிச்சிடலாம். 4ல் 1 போச்சுன்னா, இது 6ல் 1 போச்சுன்னா 5z ஈக்குவல் டு, இது என்ன ஆகும்? செப்பரேட் பண்ணு, 23. புரியுதான்னு பார்த்துக்கோ. இப்போ மேலே வந்து 2 இருக்குது, கீழே 4 இருக்குது. சைனை சேஞ்ச் பண்ண அடிச்சலாம் பாரு. இந்தா இதுவும் பாடுறா. அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணிடலாம்ல. இது கீழே எழுதவா அப்படியா? அவனை கோடை எடுத்து விட்டுரு. இந்த கோடை எடுத்து விட்டோம்னா
23 23 4th இது கீழே அப்படியே கொண்டு வா 3x plus 2z equal to 30. இது என்னது செகண்ட் 20 இது என்னது தேர்ட் ஈக்குவேஷன் 20 ரைட் ராமா. சைன் சேஞ்ச் பண்ணவா அப்படின்னா சப்ராக்ட் பண்ணுறோம்னு அர்த்தம். பொறுமையா கேன்சல் 5 - 2 ஈக்குவல் டு இசட்ஸ் ஈக்குவல் டு அவ்வளோதான் 3/3ன்னு வரும்லடா. அடிச்சுட்டா இசட்ஸ் ஈக்குவல் டு இது ஒரு ஆன்சரு. எதாவது ஒன்றில் ஃபார்வேர்டு பண்ணு. தேர்டில் போடவா இல்லை செகண்டில் 4th போடவான்னு பாரு. போட்டால் எக்ஸ் கிடைக்கும். இது ரெண்டுலேயே போடலாம்டா இதெல்லாம் உள்ள. சரி பாரு. இஃப் z equal to 1 then substituting in third equation என்ன இருந்துச்சு 2z 20 இது தேர்டு பார்த்துக்கோ பொறுமையா. இசடுக்கு போல 1 சாரிடா 1 அப்போ 3x plus 2 into 1 equal to அங்கிட்டு கொண்டு போ 3x equal to 1 2 is 2 plus 2 அங்கிட்டு போனா சப்ராக்ட் பண்ணா 18 x equal to 6 3s are 18 சரியா ரைட். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு போ மேலே இல்லை செகண்டில் போட்டாலும் சரி. செகண்டில் போடுமா செகண்டில் போட்டால் ஈஸியாக இருக்கும். இஃப் z equal to 1 and x equal to 6 then substituting in second equation x plus y plus z இதில் போட்ட வேண்டியது தானே. இது 1 இது 6 சரியா ஈக்குவல் டு 9. அடுத்து இது 7 y ஈக்குவல் டு அவ்வளோதான். புரியுதான்னு பாரு. அவசரம் இல்லாமல் செய். அதான் நீங்களாக தான் செய்யணும். வளவலன்னு போகுதுன்னு நினைக்காம கேட்டாங்கன்னா நீ தான் செய்யணும். எக்ஸுக்கு வந்து ஆன்சரு 6 ஒய்க்கு 2 இசட்டுக்கு 1 அப்படின்னு சொல்கிறத பார்த்துக்க. யூனிட் எக்ஸசைஸ் சொல்கிறது அதான். கணக்கு வந்து பார்க்க முடியாது. கவனி கணக்கு பார்க்க முடியாது. நான் திருப்பி இந்த வார்த்தையை சொல்லிட்டேன். ஈஸியானதை பார்த்து முடிப்போம். யூனிட் எக்ஸசைஸில் 5th சம்டா ஜிசிடி மோனிஷா பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஏற்கனவே நடத்துனது. பொறுமையாக நிதானம் பார்க்கணும். தம்பி முதல்ல 3 இருக்குது தெரியுதா? அதில் நல்லா கவனிச்சு பாரு. 3 பாலினாமியல் இருக்குது. இந்த ஒன்று இருக்குது, அந்த ஒன்று இருக்குது, அந்த ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு மேலே பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு மேலே பார்த்துக்கோ. உன்னை எஃப்ஆஃப்எக்ஸ் எடு. இதெல்லாம் கேட்பாங்க. பொறுமையாக தான் செய்யணும். 23x + 7 நெக்ஸ்ட் g of x எடுத்துக்கோ. x cube 3x² + 3x + 1. தம்பி நான் வேரியபிள் வச்சு தான் செய்ய போகிறேன். எக்ஸு அது உள்ளே போட்டு தான் செய்ய போகிறேன். நம்பர் வச்சு செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நான் எக்ஸே வச்சு செய்கிறேன். எது ரெண்டில் பெருசு எதுரா? அப்போ f(x) > g of x. இதுதான் முக்கியம். ஏன்னா எதை உள்ளே போடணும் வெளியில் எழுதணும்னு அவசியம் தெரியணும். பெருசை உள்ளே கொண்டு போயிரு. இந்த இதை உள்ளே கொண்டு போனோன்னா 2x power 4 + 13x² கியூபாடா கியூபு பார்த்துக்கங்கடா. x³ + 3x². இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இதில் டிவைட் பண்ணு. பொறுமையா 2x power 4 ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு x³ இது 4 டைம்ஸ் இருக்கு, இது 3 டைம்ஸ் இருக்கு. அடிச்சிட்டோம்னா 1 டைம் இருக்கும். பார்த்துக்க. இங்கே எழுதிக்க, மேலே எழுதிக்க. இதை மல்டிப்ளை பண்ணு முதல்ல. மல்டிப்ளை பண்ணிக்க மறந்துடாத. மல்டிப்ளை பண்ணி நான் எழுத போகிறேன். 1 2 is 2 2x ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணிக்க. 3 2s are 6x × x x². 6x². 3 2s are 6x³ ப்ளஸ் சரியான்னு பார்த்துக்கோ. இது ரெண்டையும் பெருக்குனா 2x power 4 அப்படிங்க இதுக்கு எழுது.
சைன் சேஞ்ச் பண்ணிக்க இது ரெண்டையும் அடிச்சிடலாம். இது 13ல் 6 போச்சுன்னா 7x³ ப்ளஸ் 21 x². இதுவும் என்னது 21 ப்ளஸ் 1 இறக்கியாச்சு. தெரியுதாடா தம்பி? இதில் காமனாக 7 எடுக்கலாம் பாரு. எடுத்துருவோமா? 7 வெளியே எடுத்துட்டோம்னா ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x நாட் ஈக்குவல் டு அடுத்து எக்ஸ் இது ரெண்டு மல்டிப்ளை. அங்கிட்டு போனால் என்ன ஆகும்? அப்போ இது அங்கிட்டு போனால் டிவைட் ஆயிரும், 0 ஆயிரும், விட்டுடலாம். அப்போ x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0. இந்த ஆன்சர் எடுத்திருக்கேன். இது ரெண்டும் ஒன்றாத்தான் இருக்குது. தெரியுதா பாரு? இதான் லெஃப்ட்டில் வெளியில் உள்ளதையும் இதையும் பாரு. தெரியுதா? அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஆன்சர் எடுத்துருந்தது. இருந்துட்டு போகுது அப்படியே. இப்போ அங்கே பாரு, இன்னொன்று இருந்துச்சா? x². தெரியுதா? அப்போ நான் கணக்கு கொண்டு வர்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். இதை இல்லைன்னா இதையும் நினச்சிக்கிட்டாலும் சரி. இதை ஒன்று எடுப்போமா? p of xன்னு p of x அப்படின்னு எடுக்கிறேன். x³ ப்ளஸ் 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இந்த அங்கே உள்ளது வந்து q of x வேணால் எடுத்துக்கோ. x² இருந்துச்சு, வேறடா இருந்துச்சு ப்ளஸ் 2x மைனஸ் 2x ப்ளஸ் 2x. இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணல p of x தான் பெருசு, q of x வந்து சிறுசு. சரிதானே? அதான் பொறுமை. போயிடுச்சா? புரியுதான் பார்த்துங்கடா. இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறோம். இல்லைன்னா இந்த வெப்சைட்டில் உள்ளதை அதையும் கம்பேர் பண்ணலாம். எது பெருசுன்னு பார்த்துக்க, அதை உள்ளே கொண்டு போயிடணும். அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட்டாக நீங்களாம் செஞ்சு பாருங்கள், இல்லைன்னா சிரமம். x³ உள்ளே வந்துடும், பெருசு. x³ 3x² ப்ளஸ் 3x ப்ளஸ் 1. இங்கே வந்து x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. பார்த்துக்கோ, ஃபர்ஸ்ட் நம்பர் இந்தா இருக்கு, x³ பை x² அடிச்சா x இங்கே x ரைட். 1 into x ப்ளஸ் 2x² ப்ளஸ் எடுத்து அங்கே எழுதிரு x³ ப்ளஸ் 2x² ப்ளஸ் x. சைன் சேஞ்சு இதை அடிச்சிடலாம். 3 சரியா? நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ண. இது அப்படியே எழுதிடுவோம். x² ப்ளஸ் 2x ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது x², இங்கே என்ன இருக்குது x². டிவைட் பண்ணால் 1 எடுத்து இங்கேயே போட்டுக்கா, இந்த மேலேயும் போட்டுக்கிறேன். மறந்துடாத, இந்த இடத்துல போட்டுக்க 1. வாங்க, இப்போ தான் வந்தீங்களா? இப்போ வண்டி கீழே உட்காருங்க, வரேன். சரி, மல்டிப்ளை பண்ண அப்படியா? 1 into 1 1 ப்ளஸ் 1 into 2x 2x 1 into x² ப்ளஸ். சரியா? அப்படியே போட்டுரு x². இந்த இடத்துல உள்ளதான் ஜிசிடி. அப்போ நீ எழுதணும். அப்போ இரு ஜிசிடி ஆஃப்னு எழுது. ஜிசிடி ஆஃப்னு எழுதி ஒன்று f of x, ஒன்று g of x, இன்னொன்று என்னது p of x, இன்னொன்று என்னது அண்டு q of x இஸ்ன்னு எழுதிக்க. x². இது ஆன்சர். புரியுதான்னு பாரு. ஜிசிடிக்கு உள்ள ஆன்சர். இதெல்லாம் 5 மார்க் கணக்கு. எரிச்சப்படக்கூடாது, நம்ம தான் செய்யணும். புரியுதான்னு பாரு. என்ன இதில் கஷ்டம் இருக்குது? நிதானமாக செய்யணும், அவ்வளோதான். பார்த்துக்கோ. இன்னும் ஒரு கணக்கு மட்டும் சொல்லு, அதை முடிச்சிடுவான். இந்த ஸ்கொயர் ரூட் ஒன்று இருக்குது, அதை போட்டு விட்றேன். இருந்துச்சுடா, பார்த்துருக்கேன், அதனால அதை சொல்கிறேன். இந்த இருக்குல்ல, இந்த இருக்கு. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு வேரியபிள் போட்டே செய்கிறேன். வேரியபிள் போட்டே செய்கிறேன். அம்மா ஸ்கொயர் ரூட்டை பார்த்துக்கோ. இது மோனிஷா, உனக்குலாம் தெரியாது. நம்பர் வச்சும் செய்யலாம், வேரியபிள் வச்சு செய்யலாம். 289 x⁴ minus 612 70 x², 684 x 61. வெயிட் பண்ணு. இந்த 289 வெளியில் x⁴ வெளியே எடுக்கணும். கொஞ்சம் கவனி. x⁴ பாதி என்ன வந்துடும்? x². x⁴ பாதி 289 என்ன வரும்? 17 வரும். என்ன வரும்? மல்டிப்ளை பண்ணி பாரு. 17 into 17 17 into 17 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னு பாரு. டக்குன்னு பார்த்துக்கா, கரெக்டாக வருதானு.
289 x power 4. சைனை மாத்திரு. ஏய் இதை வெளியில எடுத்திருக்கேன். ஏய் இது வெளியில எடுத்துட்டு இந்த இருக்கு. இது அப்படியே கீழே எழுதி சைனை மாத்தி விட்டுரு, அடிச்சிடலாம். மற்ற 2 நம்பர் இறக்கணும். ஸ்கொயர் ரூட்ல 2 நம்பர் இறக்கணும், ஜிசிடி மாதிரி கிடையாது. 2 நம்பர் கான்செப்ட் இது. மைனஸ் 612 எக்ஸ் கியூப் 917 எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் இந்த இடத்த எழுத 2ஆல மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இதை 2ஆல மல்டிப்ளை பண்ணி மைண்டில் வச்சுக்கோ. 34 எக்ஸ் ஸ்கொயர். இப்போ எப்பயும் போல இது டிவைடட் பை இது மைனஸ் 612 எக்ஸ் கியூப் பை 34 எக்ஸ் ஸ்கொயர். ரெண்டே அடிச்சுட்டா ஒரு எக்ஸ் வந்துடும், இந்த மைனஸ் வந்துடும். நம்பர் அடிக்கணும். இப்போ 34 அது ரெண்டு அடிக்கணும். 2 டேபிள் அடிக்கணும். அடிச்சா என்ன வரும்? 17ஆடா. அடுத்து என்ன வரும்? 3 2 சார் 6 0 0 வரும். 6 2 சார் 12. இது அடிக்கலாமா பாரு? 8 வருமானு பாரு. 17 8 சார் என்ன வரும் பாரு? 17 8 சார் மல்டிப்ளை பண்ணி பாரு. வரலன்னா வேற போட்டு பாரு. சரி வேற போட்டு பாரு. 18 போடு. 18 போடு. 17 into 18. 17 into 18 போடு. அதான் இந்த அடிச்சோம்னா 18 வரும். புரியுதான் பார்த்துக்க. மல்டிப்ளை பண்ணி பாரு பொறுமையா. அப்போ மைனஸ் 8x இந்த போட்டிருக்கேன், மைனஸ் 8x இந்த போட்டிருக்கேன். கீழே என்ன போடணும்? மைனஸ் 8x. இப்படி எழுதிட்டு இங்கே பாரு, இப்படி எழுதிட்டு கீழே இப்படி கொண்டு வா. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் மைனஸ் ப்ளஸ். இது என்ன வரும்? 18 into 18 எவ்வளோ வரும் பார்த்துக்கோ. அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர். சரியாடா? இங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் 612 எக்ஸ் கியூப்னு வரும். இது சொல்லு. 384ஆ? $324. இதை எடுத்து அப்படியே எழுது. மைனஸ் 612 எக்ஸ் கியூபு பிளஸ் 324 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் இது அடிச்சிடலாம். அதை சப்ராக்ட் பண்ணு. சப்ராக்ட் பண்ணலாம் என்ன வரும்? 6 வரும். 6ல் 2 போச்சுன்னா 4. அடுத்து என்ன வந்துச்சுடா? 9 3னா 6 எக்ஸ் ஸ்கொயர். டேய் என்ன வேணும் ஜெயராம? சண்டை விட்டுட்டு இருக்கா? இந்த எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் அதே ஸ்டெப் தான். மேலே உள்ளதை 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கோ. மேலே உள்ளதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா 34 எக்ஸ் ஸ்கொயர். இதை 2ஆல பண்ணா இங்கே எழுதுறத பார்த்துக்கோ. 34 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 36 எக்ஸ். 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டேன். இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் இது. அடுத்த 2 நம்பர் இறக்கிட்டியா? இறக்கிடு. அடுத்த 2 நம்பர் இறக்கிடணும், மறந்துடக்கூடாது. மைனஸ் 684 எக்ஸ் ப்ளஸ் 361. சரியான்னு பார்த்துக்கோ. இப்போ பொறுமையா நிதானமாக செஞ்சுக்க. இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 646 எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே 34 எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. 34 எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அடிச்சாச்சு. இது ரெண்டே அடிச்சா 19 சொல்லி சொல்றான். அதுக்குள்ள ஏன் சொல்ற? கோவப்படாத. பிளஸ் 19. அதே மாதிரி இங்கேயும் பிளஸ் 19. டேய் மேலே 19 போட்டுக்கோ. மேலே உள்ளதான் ஆன்சரு, அதனால மறந்துடாத. பார்த்துக்குங்க. மேலே உள்ளதான் ஆன்சரு. இதுதான் ஸ்கொயர் ரூட்டு. ஆமாம், ஜிசிடி தான் இங்கிட்டு வர்றது. அதுக்கு இதுக்கு வேற வித்தியாசம் இருக்கு, பார்த்துக்கோ. குழப்பி விட்டுறாதீங்க. ஸ்கொயர் ரூட் வேற, ஜிசிடி வேற. 2ஆலெல்லாம் மல்டிப்ளை பண்ணியிருக்க மாட்டேன் ஜிசிடியில். அது சாதாரண டிவைடு தான் அது. சரி, இப்போ மல்டிப்ளை பண்ண 19 90 361 மல்டிப்ளை பண்ணி பாரு. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ண அது வந்துடும். 684 எக்ஸ். அது அப்படியே வந்துடும்டா. 646 எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே எடுத்து எழுது. 64 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 684 எக்ஸ் plus 361. சரியான்னு பார்த்துக்கோ. ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு எழுதி மாடுலஸ் போட்டு ஆன்சர் இங்கே எழுதணும். கணக்கு இங்கே உள்ள எழுதணும். கணக்கை சொல்லு. 289 எக்ஸ் பவர் 4 சொல்கிறா கணக்கா? ஆ ஆ
70யா? ஆ இதுக்கு ரூட்டு டேய் ஆன்சர் மேலே பார்த்து பார்த்து பொறுமையாக எழுது. 2 சைடு மாடலஸ் மாதிரி போட்டுக்க. 17x². 19 புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் ஸ்கொயர் ரூட்டு, வேரியபிள் வச்சு செய்கிறது. சில பேர் அந்த இதை எக்ஸ் இல்லாமல் செய்வாங்க, செய்யலாம். இப்படியும் செஞ்சு பழகிக்க. ஸ்கொயர் ரூட் வேற, ஜிசிடி அது வேற, ரெண்டு வேற. பார்த்துக்கோ, உன்னுடைய கையில் தான் இருக்குது. நல்லா படிக்கிறாள், எப்போ கேட்டாலும் செய்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க. இது 3 விளக்கம் மட்டும் நாற்று வச்சுக்க. ஏற்கனவே யூனிட் 1க்கு போட்டிருக்கேன், யூனிட் 2க்கும் போட்டிருக்கேன். உட்காந்து பார்த்துரு, நல்லா படிக்கிறாள். பார்த்துரு, சும்மா உட்காந்து ஜாலியாக டைம் கிடைக்கல பார். மற்ற பாடன்றது வேற, மனப்பாடம் பண்ணுறது இது புரிஞ்சுக்கிறது கணக்கு. அதனால தான் 100 மார்க் எடுக்கலாம்னு சொல்கிறது, வேற ஒன்றும் கிடையாது. புரிஞ்சுக்கிற தன்மையை வளர்த்துக்கிட்டோம்னா சரியாகும். பார்த்துக்க, இதில் தான் 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து இங்கே டிவைட் பண்ண வேண்டியிருக்கு. இது ஃபுல்லாக ரஃப் இருக்குது, ஓரத்தில் செஞ்சுருக்கேன். சரியா? ஜிசிடியில் அந்த மாதிரி 2ஆல் மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதே மாதிரி இறக்கையில் ஒரு நம்பர் மட்டும் இறங்கினா போதும். ஜிசிடியில் டிவைட் மாதிரி தான். இது ஸ்கொயர் ரூட்டில் 2 நம்பர் இறக்கணும் இறக்கையில். இந்த 2 பேலன்ஸ் பார்த்துக்க, ஆரா பண்ணியிருக்கேன் பாரு. 2 பேலன்ஸ் இறக்கணும். சப்ராக்ட் பண்ணது போக மிச்சம் 2 இறக்கணும். நீ சப்ராக்ட் பண்ணி இறக்க 1 இருக்குது, இன்னும் 1 மட்டும் இறக்கி விட்டுறாத. சரியா? இந்த இடத்துல பாரு, சப்ராக்ட் பண்ணணும் 1 தான் இருக்குது, அடுத்து 1 இறக்கி விட்டுறாத, 2மே தான் இறக்கணும். சரியா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ஆளுக்கு தெரியும், புதுசாக ஒன்று ஆளுக்கு சொல்கிறேன், பார்த்துக்கோ பொறுமையாக. சரி,